ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் தேங்காய் வறுத்து மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கணும். தேங்காய்க்கு கூட சின்ன உள்ளி, நல்ல மிளகு, கருவேப்பிலை, கொஞ்சம் புளி போட்டு கொஞ்சம் ஆயிலும் ஊற்றி கேஸில் வச்சு வறுக்கணும். கொஞ்சம் பொன்னிறமாக ஆவது வரைக்கும் நல்லா வறுக்கணும். தேங்காயோட கலர் மாறின உடனே நம்ம மசாலா ஆட் பண்ணணும். அதுக்கு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடணும். அப்புறமா 1 ஸ்பூன் பெருஞ்சீரப்பொடி, மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், மல்லிப்பொடி 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் வறுக்கணும். மசாலா கரிஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து வச்ச தேங்காயை ஆற வைக்கணும். ஆறின உடனே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. மீன் குழம்புக்கு தேவையான மீனையும் எடுத்து வச்சாச்சு. மீதி மீனை நான் பொரிக்கிறதுக்கு புரட்டி வச்சுருக்கேன். எந்த மீன் சட்டியில் மீன் குழம்பு வைப்போமோ அதை எடுத்து கேஸில் வச்சு ஆன் பண்ணி அதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா வறுக்கணும். வறுத்த அப்புறம் அரைச்சி வச்சுருக்க அரைப்பை எடுத்து சட்டியில் ஊற்றணும். ஊற்றி தேவையான அளவு தண்ணி, உப்பு எல்லாம் போட்டு கொதிக்க வைக்கணும். மீன் குழம்புக்கு ஏதாவது வெஜிடபிள்ஸ் போடுவீங்கன்னா போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளி, பச்சை மிளகு, முருங்கைக்காய், கருவேப்பிலை போட்டிருக்கேன். எல்லாம் நான் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதி வந்துட்டு நல்லா கொதிச்ச அப்புறமா மீன் குழம்புக்கு எடுத்து வச்சுருக்க மீனை அதில் சேர்க்கணும். நான் இன்றைக்கி சூரை மீன் தான் எடுத்திருக்கேன். மீன் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்ச அப்புறமா கொஞ்சம் சிம்மில் போட்டுட்டு மூடி வைக்கணும். அப்போ தான் எண்ணெய் தெளிஞ்சு குழம்பு டேஸ்டியாக வரும். சூப்பராக வறுத்து அரைச்ச மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.